இது பார்த்தா கரெக்டாக காலையில் 6:30 ஆச்சு. இன்னும் ஒரு 1/2 ஹவரில் சென்னை ரீச் ஆயிரும். அவ்வளோதான். போயிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ட்ரெஸ் மாற்றல, இந்த டிஷர்ட்டோடய இருக்க. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போடுவோம். அடுத்து என்னன்னு பார்ப்போம். அடுத்து தேனாம்பேட்டை போகணும். அங்கே தான் லொக்கேஷன் வந்து அங்கே தான் இன்டர்வியூ. ஓகே, போய் ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்கினான்னு கேட்டால், நைட்டில் தூங்கினான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. தூங்கினேன், ஓரளவு தூங்கினேன், அவ்வளோக்கும் தூக்கம் வரல. தெரில. ரைட்டு வந்தாச்சு. மணி கரெக்டாக வந்து 6:30 ஆச்சு. சென்னை வந்து ரீச் ஆயிடுச்சு. போய் அப்படியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதுதான். வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே இங்கேயே போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். இதுக்கப்புறம் அங்கே இறங்கி சென்னையில் இருக்கும் இது இருக்கும், அது வேணாம். அங்கெல்லாம் போய் பண்ணுறதுக்கு இங்கேயே பண்ணிடுவோம். இங்கே பாத்ரூம் இருக்கு, இங்கேயே போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் மாற்றினா போதும். ரைட்டு, சென்னை வந்தாச்சு. அப்படியே உள்ளேயே கிளம்பி ரெடி ஆச்சு. சென்னை வந்து இறங்கியாச்சு. சென்னை வந்தாச்சு. நான் ரெடி ஆகிட்டேன். என்ன ஒரு பஞ்சாயத்துனா வந்து செக்குடு சட்டை எடுத்து வச்சேன், அதை விட்டுட்டு நான் பிரிண்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல, அந்த இன்டர்வியூல அவ்வளோ ஃபார்முலாலாம் போகணும்னு அவசியம் இல்லை. நான் ரெடி ஆயாச்சு. அப்படியே நான் அங்கேயே ரெடி ஆகிட்டேன், ட்ரெயின்லேயே ரெடி ஆகிட்டேன் ஃபுல்லாக. போய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நீ அடுத்து இன்டர்வியூ போக வேண்டியதான். அந்த தேனாம்பேட்டை வேற போகணும், அது வேற எப்படி போறதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். இது வந்து காலையில் ஒரு 1/2 மணி நேரம் இங்கே எப்படி இருக்குது, சென்னை எப்படி இருக்குங்கிறத பற்றி ஜம்முன்னு பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என்ன மைக் ஆன் பண்ணல, அதை அப்படியே ஃபாஸ்ட்டில் போட்டு விட்றேன் பாருங்க. வந்து கரெக்டாக ஒரு 6:30 இருக்கும். 6:30 இங்கே டைம் இருக்கு. அது சென்னை வந்தாச்சு. டைம் தெரிஞ்சது. ஓகே, அங்கே டைம் இருக்கு தெரியுதா? மணி வந்து கரெக்டாக ஒரு 6:30 ஆச்சு. சென்னை சென்ட்ரல் வந்தாச்சு. இப்போ 6:30 மணிக்கு எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க. மெயின்லன்னு நினைக்கிறேன், இதுதான் வெயிட்டிங் ஹால் என்னன்னு தெரியல. மும்பையில் கூட நான் இவ்வளோ க்ரௌடு பார்க்கல காலகாலத்தால். 6:30 மணி தான் ஆச்சு, சரியான க்ரௌடு. இங்கே 6:30 மணிக்கு இருக்க க்ரௌடுக்கு அளவே இல்லை. மெயின் வந்தாச்சு. இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல, வந்தோடனே சென்னை வந்தோடனே, அந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸு. இங்கே வந்தாச்சு. ஒன்றும் புரியல, ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. இங்கே போகிறது என்னன்னே தெரில. எங்கே லோக்கல்னா லோக்கல் ட்ரெயின் போகணுன்னு நினைக்கிறேன், அது எங்கேன்னு தெரில. அது நீ கேட்கணும், எங்கேயாவது போய் கேட்டுட்டு லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருந்து தான் இது பண்ணணும். என்னடா நல்லவனாட்ட பொட்டு வச்சிருக்கேன்னு கேட்காதீங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா வந்து பொட்டு வந்து எப்படின்னா வந்து ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும்போது வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு கிளம்பி நம்ம போவோம். அப்போ வந்து நம்ம சார்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன குளிக்காமல் அப்படியே வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம கலைஞ்சி குளிச்சுட்டு அப்படியே தலையில சிவாம அப்படியே போவோம். சார் வந்து என்ன கேட்பாரு, என்ன குளிக்காமல் அப்படியே வந்துட்டேன்னு. அப்படியே கேட்கும்போது வெக்ஸ் ஆயிரும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, காய்ச்சல் எனக்கு ஒரு 2 நாள். அந்த அன்னைக்கு நான் குளிக்கல, ஒரு 2 நாள் குளிக்கல. எங்கள் அம்மா வந்து திண்ணூறு மட்டும் வச்சுட்டு அனுப்பிச்சாங்க. அப்போ வந்து என்ன இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னாங்க. அப்போ விட்டுனது தான். அப்போ இருந்தது திண்ணூறு சந்தனம்லாம் வச்சு அப்படி பழகினது தான். சரி, இன்னும் சென்டரில் தான் நிற்கிறேன், எங்கே போகிறேன்னு தெரில. அப்படியே நல்லா இருந்துச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். மொத்தமாக வந்து தேனாம்பேட்டை போகிறதுக்கு வந்து 2 இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக்கு மெட்ரோன்னு இருக்குது. இங்கே வந்து கேட்டால் தேனாம்பேட்டை போகிறதுக்கு 30 ரூபா சொல்கிறாங்க. இது அப்போ எலக்ட்ரிக்குன்னு நினைக்கிறேன், மெட்ரோ மேலேன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுன்னு தெரில கரெக்டாக. எது அதிகமாக கேட்பாங்க, எது 5 ரூபா 10 ரூபான்னு இருக்கிறது மெட்ரோன்னு நினைக்கிறேன். மேபி இது வந்து எலக்ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். இங்கே 30 ரூபா கேட்டாங்க. நீ மேலே போகணும். ஒரு வழியா இவ்வளோ நேரம் சுற்றி தேனாம்பேட்டைக்கு பஸ் இல்லைன்னு ட்ரெயின் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பஸ்ஸுக்கு தான் போகணுமாம்மா. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், போகணும் எங்கன்னா. இங்கே ஆட்டோக்காரங்க தான் அவங்ககிட்ட அட்ரஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் கேட்டால் சொல்லுவாங்க. இப்பெல்லாம் கேட்டால் ஆட்டோவாப்பான்றாங்க. அதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. எல்லாருமே கேட்குறாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரில. இப்போ தேனாம்பேட்டைக்கு ட்ரெயின் இல்லைன்ட்டாங்க, அது பஸ்ஸு தான். அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, அங்கே போய் ஏற சொன்னாங்க, பஸ் ஏற சொன்னாங்க. சரி போவோம்.
சென்னையில வந்து கேரளா மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இங்க ஃபுல்லா லேடிஸ் எல்லாம் பின்னாடிக்கு வந்திருக்காங்க, ஜென்ஸ் எல்லாம் முன்னாடிக்கு வந்திருக்காங்க. இல்ல நாம தான் அப்டேட் ஆகாம இருக்குமா என்னன்னு தெரியல. ஃபுல்லா லேடிஸ் எல்லாம் பின்னாடிக்கு வந்திருக்காங்க. ஒருவேளை கவர்மெண்ட் பஸ்ஸுங்காட்டி இப்படி வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அங்கே பாருங்க, இப்போ கூட நான் போய் முன்னாடி தான் போகிறேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து முன்னாடி ஏறினாலும் பின்னாடி வந்துடும். ஒரு வேளை சென்னையில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்படி தானா தெரியலையே. தேனாம்பேட்டை வந்து இறங்கியாச்சு. எனக்கு வந்து இன்டர்வியூ வந்து 11 மணிக்கு தான். 11 மணிக்கு இன்டர்வியூ வச்சுட்டு இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்தா 8 தான் ஆச்சு. எதுக்குடா 8 மணிக்கு வந்தேன்னு கேட்டா, இடம் புதுசா இருக்கு, கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அது போக வந்து இன்னும் காலையில பிரேக் இன்னும் சாப்பாடு தான் சாப்பிடல, காலையில போய் ஏதாவது சாப்பிடணும். அதான் முன்னாடியே வந்து முதல்ல எங்க ஆப்ரேஷனை பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல ஒரு 3 மணி நேரம் தான், அதெல்லாம் டைம் பாஸ் ஆயிரும் டப்புன்னு. 11 மணிக்கு தான் இன்டர்வியூ. மணி 8 ஆச்சு. சரி அங்க போய் ஆபீஸ் கண்டுபிடிச்சிட்டு இங்க தேனாம்பேட்டையில் இறங்கியாச்சு. இன்னொரு 500 மீட்டர் என்னமோ நடக்க சொன்னாங்க, நேரம் போக சொன்னாங்க. போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அப்படியே ஒரு 11 மணிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். நம்ம பையா தான் வாழ்றாங்க எங்க போனாலும். எங்க திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க, கலக்குறாங்க, எங்க போனாலும் இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. சென்னையிலேயே நான் இறங்கி எல்லா பக்கம் பேசுறேன், ஏதோ அட்ரஸ் கேட்கறேன், மெட்ரோ ஸ்டேஷன், மெட்ரோ ஜங்ஷன் எப்படி போகணும்னு கேட்கறேன். ஃபுல்லா பேசுறவங்களாம் இந்திக்காரங்களா இருக்காங்க, தமிழ் ஆளுகளே பார்க்க முடியல. சென்னையிலே இப்படி இருக்கு. சரி பார்ப்போம். பஸ் விட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தேன். நடந்து வரும்போது வந்து பார்த்தா தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இதெல்லாம் இது அங்க ஸ்டாப் இல்லைன்னு சொல்லி தான் நான் கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சு இப்போ பஸ்ல வந்து இங்க இறங்கினேன். வந்து பார்த்தா பஸ்ல இறங்கி ஒரு 2 ஸ்டாப் நடந்தா இது இந்த மெட்ரோ ஸ்டேஷனே இருக்கு. என்னடா அது. சரி ரைட்டு. ஆஃபீஸ் வந்தாச்சு, ரீச் ஆயாச்சு. 11 மணிக்கு தான் இன்டர்வியூ. இப்போ வந்தாச்சு. அப்படியே இங்கே வெயிட் பண்ண வேண்டியதான். இங்கே எல்லாம் வந்துட்டு எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. 11 மணிக்கு தான் இன்டர்வியூ, 9 மணி தான் ஆச்சு. போய் சாப்பிடணும், சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவோம். பேக் அங்கே தெரியுதா உங்களுக்கு? பேக் தெரியுதா? பேக் வேற ஒயிட் கலர் பேக்கு, சுத்தமாக அழுகாயிருச்சு. எங்கள் அம்மாட்ட என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 2 தோசை, ஒரு வடை, அவ்வளோதான் நம்ம இன்டர்வியூ. ரைட்டு. காலையில் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்கா, இங்கே தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் ஓகே தான். 50 ரூபா தான் ஆச்சு. 2 தோசை, ஒரு வடை, சூப்பராகவே இருந்துச்சு, நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படியே கம்பெனி போகணும். ஒரு ரெஸ்யூம் எடுக்கல, ரெஸ்யூம் எடுத்துட்டு அப்படியே கம்பெனி போகணும். அதுதான் கம்பெனி உள்ளே இருக்கு, உள்ளே போயிட்டு போகிறேன். இன்டர்வியூ இங்கே தான். இன்டர்வியூ இல்லை ஃபுல்லாக கட்ட முடியல, இதுதான் ஆஃபீஸு உள்ள. நீ உள்ளே போய் சிஸ்டமில் வரும்போது எடுக்க முடியுமான்னு தெரில, அது பண்ணுறேன். ஒரு வழியாக 1 மணி நேரத்தை கழித்து இன்டர்வியூ முடிச்சாச்சு. சாயந்தரம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரில, நல்லா தான் சொல்லியிருக்கேன். கூப்பிடுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். கம்பெனிலாம் பயங்கரமாக தான் இருக்குது. இன்டர்வியூ பார்ப்போம், கூப்பிடுவாங்களான்னு தெரில. வெயில் விட்டு கொளுத்துது. முதல்ல போய் சட்டை இன்னும் டக்கின் வேறு எடுத்துள்ள போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் டிஷர்ட் போட்டு அப்புறம் எங்கேயாவது போக முடியுதான் பார்ப்போம். இல்லைன்னா திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதான்.